பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சக்கரபாணி சுவாமி, விஜயவள்ளி தாயார், சுதர்சன வள்ளி தாயார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சக்கரராஜா சக்கரராஜா என பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய பஞ்சமூர்த்திகள் மேலக்காசாக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், வரிச்சிக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருவேட்டக்குடி ஸ்ரீ திருமேனி அழகர் உள்ளிட்ட 17 சுவாமிகள் மண்டபத்தூர் கடற்கரையில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு காரைக்கால், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொர்க்கை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள வீரட்டேஸ்வரர் கோயிலில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. ஞானாம்பிகை சமேத வீரட்டேஸ்வரர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆதி கும்பேஸ்வரர், சோமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், காளகஸ்தீஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் இருந்து 50 தெய்வங்கள் மகாமக குளக்கரையில் எழுந்தருளினர். இதைத் தொடர்ந்து மகாமக திருக்குளத்தில் அஸ்திர தேவருக்கு பல்வேறு மங்கள பொருள்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற புனித காவிரி ஆற்றின் துலாக்கட்ட தீர்த்த படித்துறையில் 16 புண்ணிய தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள இடத்தில் மாசிமக விழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் துலாக்கட்ட தீர்த்த படித்துறையில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோயில் மாசிமக விழாவின் 10ஆம் நாள் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மடிமுத்தாற்றில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தர்ப்பணம் கொடுத்து தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டனர்.
உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகங்களுக்கு பின்னர் காமாட்சி அம்மன் நீல நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து மலர் மாலை அலங்காரத்தில் லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் வெள்ளத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ராஜ வீதிகளில் வெள்ளித்தேரில் வலம் வந்த காமாட்சி அம்மனை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்ட பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலில் மாசிமகா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் அரியலூர், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியையும் அம்பாளையும் மனமுருக வழிபட்டனர்.